சொல்ல மாட்டேன். மிகவும் பிரியமானவர்களே, இது பரிசுத்தமான ஆவியானவர் பேசுகிற நல்ல நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாட்களில் நம் யாவரையும் பலப்படுத்தி அவர் நமக்கு சகாயம் செய்வாராக. இன்றைக்கு ஒவ்வொருடைய சிறையிருப்பையும் கர்த்தர் விடுவித்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நிறைய சிறையிருப்பில் மாட்டி தவித்து கொண்டிருக்கிற உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். சங்கீதம் 126:4 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவதைப் போல எங்கள் சிறையிருப்பை திருப்புவீராக. அல்லேலூயா. ஒருவேளை நிறைய கட்டுகளினாலும் நிறைய வியாதிகளினாலும் கடன் பிரச்சனைகளினாலும் பொருளாதாரத்தினாலும் நிறைய சிறையிருப்புகளாக நீங்கள் காணப்படலாம். சிலருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையே சிறையிருப்புகளாக காணப்படும். சிலருக்கு பிள்ளைகளே ஒரு சிறையிருப்புகளாக காணப்படும். இப்படி பல சிறையிருப்பில் இருக்கக்கூடிய உங்கள் சிறையிருப்புகளை விடுவிக்கும்படியாக தகப்பன் இந்த நாட்கள் உங்களை விடுவிக்கும்படியாக அவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை சிறையிருப்பு என்று நினைக்காதீர்கள். யோசேப்பு என்கின்ற ஒரு தெய்வ மனிதனை சிறையில் கொண்டு போய் வைத்தார்கள். 2 வருடமாக அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அவன் அங்கு ஒரு 2 பேருக்கு நன்மைகளை சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறான். ஆனால் அவர்கள் மூலமாக ஒரு விடுதலை கிடைத்திடுமா என்று எதிர்பார்த்தான். ஆனால் 2 வருடம் அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு ஒத்தாசையும் வரவில்லை. ஒருவேளை நீங்கள் இவர்கள் மூலமாக நமக்கு விடுதலை கிடைச்சிரும், இவங்க மூலமாக நன்மை கிடைச்சிரும் என்று சொல்லி பல நேரத்தை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்குறிக்கப்பட்ட நாள் வரும் பொழுது அது எப்படிப்பட்ட சிறையிருப்பு இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்துடுவார். 2 வருடம் கழித்து அதே மனிதர்கள் அந்த மனிதனை நினைவு கூறும்படியாக என் தேவன் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பல சிறையிருப்பில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அருணாதர் இயேசு சுவாமி உங்கள் சிறையிருப்புகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் குடும்பத்தை உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். இன்னும் நீங்கள் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் கூட இருந்து வல்லமான காரியத்தை செய்வார். பயப்படாதீர்கள், இயேசு சுவாமியே கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென்.